வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூரி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே பூரிக்கு நம்ம மசால் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிற நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் எடுக்கும். இப்போ குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு நம்ம உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அது கிடைக்கலன்னா இன்னும் ஒரு 2 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கோங்க, ஒரு 2 கிராம்பு. இது எல்லாமே நல்லா செவந்தாதான் வாசம் அடிக்கும், அதனால் செவக்கட்டும். இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், அது நல்லா செவக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு எல்லாம் செவந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீளமாக நறுக்கின பச்சை மிளகாய், அதாவது ஒரு 5 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 கப் அளவுள்ள நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு அளவு நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட குருமாவும் சரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுமான அளவு. இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்புக்கு பாதியாக ஃப்ரோசன் பச்சை பட்டாணி போட்டு அதோட சேர்த்து வதக்கிக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி, அதாவது காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின தக்காளி இதில் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா குழகுழப்பாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக குழகுழப்பாக நம்மளோட தக்காளி வெந்துடும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 1 கப் அளவுள்ள, அதாவது ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி 1 பாதியமாக நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கினாலும் அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இதிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மீடியம் தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துச்சு அப்படின்னா எல்லா சாமான்களும் ஒன்று சேர்ந்து நல்லாயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு, அதாவது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஊற்றினோடனே நல்லா திக்காக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பூரி இதுக்கு சாப்பிட போகிறோங்கிறனால நான் கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி, அதாவது தோசைக்கெல்லாம் சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட குருமா தயாராகிடுச்சு. இதில் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். இந்த குருமாவை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.